பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவன கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே அவனுக்கு தஞ்சமானவர். அழகான வசனம் பாருங்க. அவர் தான் நமக்கு அடைக்கலமானவர், ஒளிந்து கொள்ளும் ஓடும்படியா தஞ்சமானவர். என்ன சொல்றது நீதிமொழிகள, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் சுகமாய் தங்குவான். யாருக்கு ஆண்டவர் அடைக்கலமானவர்? நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் தஞ்சமானவர். அருமையானவர்களே, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு திருவிடத்துல பல நெருக்கங்கள் இருக்குது. சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிப்பட்டவளே அப்படி சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, சிறுமைப்பட்டு எந்த அடைக்கலம் இல்லாமல் ஆதரவு இல்லாத ஒரு பெருங்காற்று அடைக்கும் போது அந்த காற்று போதி அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறது போல நிறைய வாழ்வு இருக்கிறது. உங்கள் வாழ்வு அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட வாழ்க்கை இருக்கா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, என் ஆண்டவராக தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அந்த கர்த்தருடைய நாம பலத்த துருகம், அந்த நாமத்திலே ஓடி வந்து பாருங்கள், அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதத்திலே எபிரேயர் என்ற ஒரு இனம் எகிப்து நாட்டிலே ஒரு 70 பேர் அப்படி வளர்ந்து அடிமைகளாய் மாறுகிறார்கள். அவங்களை செங்கல் அறுப்பதும் கடினமாய் நடத்துவதும் அவங்களை ஒடுக்குவதும் அவர்களில் பிறந்த ஆண் பிள்ளைகளை கொலை செய்வதும், இப்படிப்பட்ட அந்த சிறுமைப்படுத்தி அவங்களை ஒடுக்கின காலத்திலே கர்த்தருடைய கருணையும் இரக்கமும் அவர்கள் இருந்தது. ஒருவேளை உங்கள் வளர்ச்சியை பிடிக்காம, உங்கள் முன்னேற்றத்தை பிடிக்காம உங்களை ஒடுக்கிறார்களா, ப்ரொமோஷனை தடுக்கிறார்களா, உங்கள் பிள்ளைகள் வருகிற நல்ல நன்மையான காரியங்களை தடுத்து கொண்டே இருக்கிறார்களா? கலங்க வேண்டாம். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த யாத்திராகமம் 1:12 எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெய்தார்கள். எதிரிகள் அவர்கள் மேலே எரிச்சல் அடைந்தார்கள். உங்கள் மேல் எரிச்சல் அடையக்கூடிய ஒரு நிலை வரும். அதுதான் ஆதியாகமம் புத்தகத்தில் 26 ஈசாக் என்ற ஒருவன் அந்த கானான் தேசத்திலே ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படி, இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்கள். அங்கே போய் அந்த பஞ்ச காலத்திலே துறவு வெட்டுகிறான், கிணறை வெட்டுகிறான். சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நவீன காலத்திலே முடியல. அப்போ ஒரு கடினமான காலத்தை துறவு விட்டுனா பாருங்க, எத்தனை ஆயிரமான மக்கள் வேலை செய்ய வேண்டும், எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கும். ஆமேன். அவர்கள் கடினப்பட்டு ஒரு துறவு வெட்டின உடனே அங்கே இருக்கிற எதிரிகள் வந்து இது எங்களுடையது, துறப்போங்கள் சொல்லுகிறார்கள். மறுபடியும் வெட்டுகள் துறப்போங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்க தொடர்ந்து அங்கே தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அங்கே சுரக்கும் நீரூற்றை அவர்கள் கண்டு ரெகோபோத், கர்த்தர் நம்மளை பெருக பண்ணினார் என்று ஒரு வாக்கை சொல்கிறார்கள். உங்கள் வாழ்க்கைகள் அப்படிதான். நீங்கள் ஒடுங்கி போன காலத்துக்கு மாறாக நீங்கள் பெருக்கமடைகிற காலம். ஏனென்றால் உங்கள் தேவன் உங்களுக்கு தஞ்சமாக இருக்க விரும்புகிறார். நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் தான் நமக்கு தஞ்சம். ஆமே. நீங்க நம்பி பாருங்க, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை காயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் ஒருவர் தான் நமக்கு தஞ்சம். கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம். ரொம்ப நம்பி பாருங்க, அந்த தெய்வத்தை நம்பி பாருங்க. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கும். அதைத்தான் தாவீது சொல்கிறார், நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், நீர் என் தஞ்சம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்க சொல்லி பாருங்க, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் விலக்கி காப்பா. அங்க பைபிள்ல நகோமி என்று ஒருத்திக்கிட்ட ரூத்து என்ற ஒரு மோவாபிய பெண், அவள் தஞ்சம் புகுந்தால், அடைக்கலமாய் வந்தால். அவர் சொல்லுகிறார், அதே 1:3 படிக்கும் போது, என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஒரு சாதாரண பெண் ஒரு பெண்ணிடத்திலே அடைக்கலம் போகும்போது அந்த மகள் ஒரு சௌக்கியத்தை, அவள் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும் போது, சர்வத்தை படைத்த தேவன், சர்வத்தை படைத்த ஆண்டவர் அவரிடத்திலே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க நம்புங்கள். எந்த பொருளாதாரமோ வியாதியோ போராட்டமோ கண்ணீரோ எது இருந்தாலும் கர்த்தர் துணையார்ந்து அடைக்கலமாயிருந்து உங்களை பாதுகாப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வார்த்தைப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.